ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வால் கிராஃப்ட் ஆர்ட் ஒர்க். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம அவுட் ஆஃப் ஷாப்லேயே உங்களுக்கு விற்கும். சின்ன ஒரு கார்ட்போர்டு, அப்புறம் ஜுவல்லரி டூல்ஸு, ஃபெவிகால், ஃபெவிபாண்ட், இது மாதிரி ஷேப்ஸ் மற்றும் ஹார்ட் இன் ஷேப்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டே நம்ம அழகாக கட் பண்ணுற மாதிரி ஸ்கேல், சிசர், கட்டர், இதுவே போதுமானது. நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இருக்கும். இது ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக மாதிரி பண்ணலாம். நான் ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான த்ரெட்டு, கோல்டன் கலர் த்ரெட்டு, ரெட் கலர்ஸ் கிளாத்துக்கெலாம் வாங்கி நான் அதை ஃபெவிபாண்டோட யூஸ் பண்ணி அதை நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கார்ட்போர்ட் ஷீட்டை நான் எம்போசிங்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாமே மாடல் எம்போசிங் மாடலாக இருக்கும். ஜிக்ஸாக் மாதிரி 1x1 எம்போசிங்காக இருக்கிறதுக்காக தான் நான் மாடல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் ஒரு ஷாப்ஸில் இங்கே இருக்கிற நியர் டு ஷாப்ஸில் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் நம்ம என்ன சைஸோ, A3 இல்லைன்னா 2x3 இல்லை 2x4 அது எந்த சைஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இது ஒர்க் அவுட் இந்த பேசிக் ஃபஸ்ட் அசம்பிள். இதுக்கப்புறம் இதில் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா விநாயகர் மேக் பண்ணுறது. டீட்டெயில்ஸ் விநாயகர் அது எதுக்குன்னா கோல்டன் ஷீட் அதுக்கு தேவைப்படும். அந்த கோல்டன் ஷீட் வாங்கிட்டு ஃபோம் ஷீட்டே நம்ம விநாயகரோட ஷேப்ஸை அவுட் பண்ணிக்கிறோம். அதுக்கு இந்த ஃபெவிபாண்ட் கம் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அது கம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ அனதர் டீட்டெயில்ஸ்க்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா துணி கிளாத் மாதிரி வாங்கி அதை கட் பண்ணி அங்கங்கே ஜாயின் பண்ணுறேன். இது நான் அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு பிளாக் கலர் சார்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் தடவி ஃபெவிபாண்ட் ஸோ ஒரு கிளாத்தை ரஃபாக விட்டுறதுக்கும் ஒரு பேப்பரோடு சேர்த்து சார்ட் பேப்பரோடு சேர்த்து விட்டுறதுக்கும் ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அதுக்காக தான் இது. இப்போ நான் பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். தேவையான டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அது ஸ்மூத்னஸ்ஸாக, ஏன்னா நம்ம கைப்பட்ட அந்த கம்மு அப்ளை ஆகிரும். அதனால் நம்ம கைப்பட கூடாதுக்காக நம்ம டூல்ஸ், ஒரு நைஃபு இருக்குது, டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நான் அசம்பிள் பண்ணிவிட்டு இன்னும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் தான். இப்போ நெக்ஸ்ட் விநாயகர் ஷேப்பை அவுட்லைன் வரைஞ்சிட்டு கார்ட்போர்ட் ஷீட்டில் அதை நான் நைஃப்பில் கட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஷேப்பை இன்ச்சு பை இன்ச்சாக. ஏன்னா அது எல்லாமே நம்ம அவுட்புட்டை எடுத்துகிட்டு தனித்தனியாக அசம்பிள் பண்ண போகிறோம். ஷார்ப்னஸ் கரெக்டாக ஒரு கீழே ஒரு கிளாஸ் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் கிளாஸ் இல்லாமல் கட் பண்ணேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அப்புறமேட்டு இந்த ஃபைனல் அவுட்புட்டுக்காக நான் கிளாஸ் வாங்கிக்கிட்டேன். ஒரு டெம்பர் கிளாஸ் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்கள் அது மேலே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த அவுட்புட் பாருங்கள். இப்போ விநாயகர் கட் பண்ணி எடுத்தது நைஃப் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணதை நம்ம என்ன பண்ணுறோன்னா கோல்டன் ஷீட்டு, ஸ்டிக்கர் கோல்டன் ஷீட்டு வாங்கி அதில் நம்ம மார்க் டிசைன் பண்ணிவிட்டு அது மேலே அப்ளை பண்ண போகிறோம். பொறுமையாக பாருங்கள். இது சைடு பார்டர் மார்க்குக்காக. இப்போ நான் ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. நக 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 முக நகையே